பூமியில ஒரு 70% தண்ணி தான் இருக்கு. நம்ம சுத்தி எங்க பார்த்தாலும் கடல். ஆமா. ஆனா வானத்திலிருந்து அந்த ஒரு சின்ன துளி மழைநீர் கீழே விழலைனா இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உயிரினமும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமான முறையில அழிஞ்சு போகும். கண்டிப்பா. கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட உலகமே இருந்தாலும் ஒரு அடிப்படையான சிறு தேவை பூர்த்தி ஆகலைனா எல்லாமே முடிஞ்சிடும். இந்த நிதர்சனம் ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப பயமுறுத்துறதாவும் இருக்குல்ல. உண்மைதான். ஏன்னா நம்ம சுத்தி பிரம்மாண்டமான மாயைகள் நிறைய இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த பிரம்மாண்டம் நம்மளோட நிஜமான தேவையை தீர்க்குமா? குறிப்பா எப்படி சொல்றது, பசி அப்படிங்கிற ஒரே உணர்வு எப்படி மனிதனுடைய அத்தனை அகங்காரத்தையும் தத்துவத்தையும் சுக்குநூறா உடைக்குது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வெறும் 7 வார்த்தைகள்ல இத மிக ஆழமா சொல்லிட்டு போயிருக்காரு. வான் சிறப்பு அதிகாரத்துல வர்ற குரல் தானே இது? ஆமா, 13வது குறள். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்ற உடற்றும் பசி. வாவ்! இந்த குரல்ல என்ன ரொம்பவே யோசிக்க வைக்கிற விஷயம் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த முரண்பாடான ஒப்பீடு தான். அதாவது விரிநீர் மற்றும் விண். விரிநீர் அப்படின்னா கடல் இல்லையா? ஆமா. எல்லையே இல்லாம விரிஞ்சு கிடக்கிற கடலால் சூழப்பட்ட இந்த மாபெரும் உலகம்தான் விரிநீர். விண் அப்படின்னா வானம், குறிப்பா வானத்துல இருந்து வர்ற மழை. ஓ, சரி சரி. இப்போ இது அப்படியே ஒரு காட்சியா கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களை சுத்தி எவ்வளோ பெரிய கடல் இருந்தாலும் சரி, வானத்துல இருந்து வர்ற அந்த சின்ன மழைத்துளி பொய்த்து போச்சுன்னா அந்த பிரம்மாண்டமான கடலால எந்த பிரயோஜனமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உங்களோட 1 மீட்டர் தாகத்தை தீர்க்காது. ஒரு சின்ன விதைய மண்ணுல முளைக்க வைக்காது. இது வெறும் தண்ணீரை சுத்தி வர்ற விஷயம் இல்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாயான பிரம்மாண்டத்துக்கும் நம்மளோட உண்மையான அடிப்படை தேவைக்கும் இடையில் இருக்கிற போராட்டத்தை இது குறிக்குது. ஆமா, இதை விட ஒரு வலிமையான முரண்பாட்டை காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரது என்னன்னா, நடுக்கடல்ல ஒரு சின்ன படகுல தனியா மாட்டிக்கிட்ட ஒரு மனிதனை நினைச்சு பாருங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை அது. கண்டிப்பா. அவனை சுத்தி பல 100 மைல் தூரத்துக்கு தண்ணி தான் இருக்கு. ஆனா அவனால அதுல ஒரு சொட்டு தண்ணிய கூட குடிக்க முடியாது. சரியா சொன்னீங்க. அத அறிவியல் ரீதியா பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். தாகத்துல தவிக்கிற ஒருத்தன் கடல் தண்ணியை குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? தாகம் அடங்காது. வேற என்ன? இல்ல ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நிகழ்வு நடக்கும். கடல் நீர்ல உப்பு அதிகம். அதை குடிக்கிறப்போ அந்த உப்பை வெளியேற்ற நம்ம உடம்பு தன்னிடம் ஏற்கனவே இருக்கிற தண்ணியையும் சேர்த்து செலவழிக்கும். ஓ மை காட்! அப்போ உடம்ப இன்னும் ட்ரை ஆயிடுமா? ஆமா. அதாவது தாகத்தை தீர்க்க குடிக்கிற அந்த தண்ணியே உங்களை இன்னும் வேகமா வறட்சிக்கு கொண்டு போய் மரணத்தை நோக்கி தள்ளும். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தாகத்துக்காக குடிக்கிறதே நம்ம உயிரை வாங்குது. தொண்டை வறண்டு தாகத்துல துடிச்சு அவன் சாகும் நிலைமை வரும்போது அந்த பிரம்மாண்டமான கடல் அவனுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. அது ஒரு பெரிய துயரம். தன்னை சுத்தி அவ்வளவு தண்ணி இருந்தும் ஒரு சொட்டு குடிநீர் இல்லாம இறந்து போறது எவ்வளவு பெரிய முரண்பாடு. தாகத்தை தணிக்க வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி விழாதான் அந்த நடுக்கடல்லையும் அவன் வானத்தை அண்ணாந்து பாப்பான். கண்டிப்பா. இப்போ இந்த நடுக்கடல் படகு உதாரணத்தை அப்படியே நம்ம ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நம் உலக அமைப்புக்கும் பொருத்தி பார்ப்போம். சரி. மனிதர்களாகிய நாம எத்தனையோ பிரம்மாண்டங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். வானளாவிய கட்டடங்கள் கட்டி இருக்கிறோம். மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆமாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் டெக்னாலஜில உச்சத்தை தொட்டுட்டோம். கரெக்ட். இதையெல்லாம் பார்த்துட்டு நாம இயற்கையை வென்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் வள்ளுவர் சொல்ற அந்த விரிநீர் உலகம். ஓ, அந்த மாயை தான் விரிநீர். ஆமா. ஆனா வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் அல்லது பருவமழை ஒரு சீசன் தப்பி போனா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே ஆட்டம் கண்டுடும். உண்மையான நிலைமை அதுதான். ஏன்னா தண்ணீர் இல்லனா மின்சாரம் இல்ல, மின்சாரம் இல்லனா டெக்னாலஜி இல்ல, விவசாயம் இல்ல. எக்ஸாக்ட்லி. நம்மகிட்ட அளப்பரிய வளங்கள் இருக்கிறதா நாம நம்பினாலும் இயற்கையோட அந்த சின்ன கருணை, அதாவது மழை இல்லைன்னா நாம கட்டி எழுப்புன இந்த அத்தனை பிரம்மாண்டங்களும் வெறும் மாயைதான வள்ளுவர் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றார். ஆமா, மனிதனோட அத்தனை ஈகோவும் அந்த ஒரு துளி நீருக்கு முன்னாடி மண்டிட்டுடுது. உறுதியா? அந்த ஈகோ உடையிற புள்ளி இங்கதான் எனக்கு ஒரு மிக முக்கியமான சந்தேகம் வருது. சொல்லுங்க. பசி அப்படிங்கிறது உடலியல் சார்ந்த ஒரு விஷயம் தானே. அதாவது சாப்பாடு கிடைக்கலன்னா இரைப்பை சுருங்கும், வயிறு எரியும், உடம்பு சோர்வடையும். ஆனா வள்ளுவர் ஏன் அதை வெறும் உடலோட வலியா மட்டும் சொல்லாம உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு அத்தனை அழுத்தமா பதிவு செய்றார்?
ஒரு பிசிக்கல் வலிய ஏன் மனதின் மிக ஆழமான ஒரு வாதியா அவர் குறிப்பிடுறார்? அந்த உள்நின்று அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. பசிய நாம வெறும் இரைப்பை சம்பந்தப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் தேவையா மட்டும்தான் பார்க்கறோம். பசிங்கிறது உடலை தாக்குறதுக்கு முன்னாடியே மனிதனோட மனசையும் அவனோட அடையாளத்தையும் தாக்கத் தொடங்கிடும். இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் காரணம் இருக்கு. அறிவியல் காரணமா? அது எப்படி வேலை செய்யுது? இப்போ நம்ம உடம்புல சாப்பாடு குறையும் போது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் அளவு வேகமா குறையும். குளுக்கோஸ் தான் நம்ம மூளைக்கு எரிபொருள். ஓ, ஓகே. எரிபொருள் குறைய ஆரம்பிச்ச உடனே மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனை, ஒழுக்கம், பொறுமை இதையெல்லாம் கட்டுப்படுத்துற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கும். ஓ. அதே நேரத்துல நம்ம மூளைக்குள்ள ஆழமா இருக்கிற பிழைத்திருப்பதற்கான உள்ளுணர்வை செயல்படுத்துற அமெக்டாலா முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில எடுத்துக்கும். ஓ, அதாவது நம்மளோட பகுத்தறிவு வேலை செய்யறத நிறுத்திட்டு உயிர் வாழணுங்கிற மிருகத்தனமான உள்ளுணர்வு மேலோங்கிடுதுன்னு சொல்றீங்க. 100% உண்மை. உலக புகழ்பெற்ற உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோவோட மனித தேவைகள் படிநிலையை எடுத்துக்கிட்டா, அந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், ரைட்? ஆமா, அதேதான். அதுல அடிப்படையான உணவு மற்றும் நீர், அதாவது பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் கிடைக்காத பட்சத்துல ஒரு மனிதன் கட்டமைச்சு வச்சிருக்கிற எந்த ஒரு சித்தாந்தமும், அறமும், ஈகோவும், சமூக அந்தஸ்தும் அர்த்தமற்று போயிடும். எல்லாம் காணாம போயிடும். கரெக்ட். பசி வந்த உடனே ஒரு மனிதனுக்குள்ள ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கிற பாதுகாப்பற்ற உணர்வும் மரண பயமும் வெளியே வரத் தொடங்கும். அதனாலதான் வள்ளுவர் உள்நின்று உடற்றும்னு சொன்னார். வாவ். வெளியிலிருந்து யாரும் ஒருவனை துன்புறுத்த தேவையில்லை. அவனுக்குள்ள எழும் அந்த பசியே அவனை உள்ளிருந்து சித்திரவதை செஞ்சு அவனோட அத்தனை அடையாளத்தையும் அழிச்சிடும். இப்போ புரியுது. இது வெறும் வயிற்று பசி இல்ல, மனிதனை மனதளவுல சிதைக்கிற ஒரு வன்முறை. ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இதை நம்ம உணர்ந்திருக்கோம். காலையில சாப்பாடு சரியா சாப்பிடலன்னா, இல்ல மதியம் 1 மணி நேரம் சாப்பாடு லேட் ஆனா நமக்கு எக்கச்சக்கமா கோபம் வரும். கண்டிப்பா. ஹாங்க்ரி அப்படின்னு இப்ப சொல்றாங்களே, ஒருவேளை சாப்பாடு தள்ளி போனாலே நம்ம சுபாரம் அத்தனை மோசமா மாறுது, எரிஞ்சு விழறோம் அப்படின்னா, நிஜமாகவே நாட்கணக்கில் வாரக்கணக்கில் பட்டினி கிடக்கிறப்போ மனித மனம் என்ன பாடுபடும்? அது ரொம்ப துல்லியமா விக்டர் பிராங்கல் தன்னோட புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கார். அவரு 2ஆம் உலகப் போர்ல நாசிக்களோட சித்திரவதை முகாம்ல இருந்தவர். மேன் சர்ச் ஃபார் மீனிங் புக்ல வர்றதானே? எக்ஸாக்ட்லி. அங்க அவர் என்ன கவனிச்சார்னா, எப்ப மனிதர்களுக்கு கொடுக்கப்படுற உணவு முற்றிலுமா நிறுத்தப்பட்டுச்சோ அப்போ அங்கிருந்த பெரிய பெரிய அறிஞர்கள், தத்துவவாதிகள், சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருந்தவங்க எல்லாரும் எப்படி ஒரு சிறு ரொட்டி துண்டுக்காக விலங்குகள் மாதிரி சண்டையிட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப வலியோட எழுதியிருப்பார். நெஞ்ச உலுக்குற விஷயம் அது. ஆமா, பசி அப்படிங்கிறது ஒரு மனிதனை அவனது ஆகக்கீரான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். அதுவரைக்கும் அவன் பேசின அறம், தத்துவம் எல்லாமே பசியின் முன்னாடி காணாமல் போயிடும். ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது இந்த நிதர்சனம். நான் யாரு, என் படிப்பு என்ன, என் பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிற அத்தனை அகங்காரமும் அந்த இடத்துல ஜீரோ ஆயிடுது. முற்றிலுமா ஜீரோ ஆயிடும். நாம எவ்வளவுதான் மாடர்னா நாகரிகமா அடைஞ்சிட்டதா சட்ட காலரை தூக்கி விட்டுக்கிட்டாலும் அடுத்த வேளை உணவில்லைன்னு நிலைமை வரும்போது வாழ்க்கையோட அற்பத்தனம் நமக்கு தெளிவா புரிஞ்சிடுது. இயற்கைக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு உதவியற்றவன் அப்படிங்கறத இதை விட ஆழமா சொல்ல முடியாது. ஆமா, அகங்காரத்தை அடித்துறதுக்கு பசியை விட சிறந்த ஆயுதம் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. இது நீங்க இந்திய தத்துவ மரபோட ஒப்பிட்டு பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? பட்டினத்தார் மாதிரி சித்தர்கள் எல்லாம் இந்த ஈகோவை அழிக்கிறதுக்காகவே தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தேடிக்காம பிக்ஷை, அதாவது யாசகம் கேட்டு சாப்பிடுற முறையை கடைபிடிச்சாங்க. ஓ, அது ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி. கரெக்ட். தன்னிடம் எதுவுமே இல்ல, ஒருவேளை உணவுக்கும் தந்த சமுதாயத்தையோ இயற்கையோ தான் சார்ந்திருக்கோன்னு அவங்க உணரும் போது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகந்தை மொத்தமா அழிஞ்சு போயிடுது. ரொம்ப ஆழமான பார்வை இது. ஆனா இப்போ இதை நான் இன்னொரு கோணத்துல பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒருவேளை இதை நாம கொஞ்சம் தத்துவார்த்தமா இன்றைய நவீன வாழ்க்கையோட மனநிலைக்கு மாத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போதைக்கு நம்ம பல பேருக்கு அடிப்படையான உணவு பசி இல்ல. ஆமா, பெரும்பாலானோருக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஆனா நாம எல்லாருமே வேறொரு விதமான விரிநீர் உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. நீங்க எதை குறிப்பிடுறீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நம்மள சுத்தி இணையற்ற தகவல் தொழில்நுட்பம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், சோஷியல் மீடியா இருக்கு, விதவிதமான ஆடம்பரங்கள், நெட்ஃபிளிக்ஸ், ஷாப்பிங்னு உலகமே நம்ம விரல் நுனியில இருக்கு. ஆமா, இவை எல்லாம் தான் இன்னைக்கு நாம நீந்திக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான விரிநீர் கடல். ஆனா
இந்த தகவல்களும் ஆடம்பரங்களும் நமக்கு உண்மையான மனநிறைவை கொடுக்குதானா கண்டிப்பா இல்ல. 100க்கு 100 இல்ல. அந்த உண்மையான நிம்மதி, மனத்தெளிவு அல்லது அன்பு, அதுதான் அந்த வின், அதாவது மழைத்துளி. நாம என்னமோ மிகப்பெரிய கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கோம்னு பெருமைப்படுறோம். ஆனா அந்த அமைதிங்கிற மழைத்துளி இல்லாம உள்ள ஒரு தீராத மனப்பசியால வாடுறோம் இல்லையா? வாவ். கடல்ல மாட்டிக்கிட்டு தாகத்துல தவிக்கிற அந்த படகுக்காரனை போலதான் இன்னைக்கு நாமளும் இந்த டிஜிட்டல் கடல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம்னு தோணுது. இது ரொம்பவே ஆழமான, அதே சமயம் இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஒரு ஒப்பீடு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. தேங்க்ஸ். வள்ளுவர் பிசிக்கலான மழையையும் பசியையும் வச்சு சொன்னத நீங்க நவீன மனிதனோட மனவியலோட பொறுத்துறீங்க. ஆனா இங்க நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் உலகம் இதெல்லாம் வெறும் உப்பு தண்ணி மட்டும் கிடையாது. இது உங்க தாகத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குற விஷயம். எப்படி சொல்றீங்க? தாகத்தை தீர்க்கலனாலும் பரவாயில்ல, அது எப்படி தாகத்தை அதிகப்படுத்துது? ஏன்னா நீங்க உங்க சோஷியல் மீடியா ஃபீட ஸ்க்ரோல் பண்ண உங்க மூளையில டோபமைன் சுரக்குது. இது ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதேதான். ஆனா அதே சமயம் மத்தவங்க போடுற போட்டோஸ பார்த்து நாம இப்படி வாழலையே, நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உருவாகுது பாருங்க. அந்த FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னும் மழை நம்ம கிட்ட இல்லாதப்போ நமக்குள்ள ஒரு தீராத மனச்சோர்வு வாட்டத் தொடங்குது. வாவ். இதுவும் வள்ளுவர் சொன்ன அதே உள்நின்று உடற்றும் பசிதான். உள்ளே இருந்து அரிச்சு தின்னும் ஒரு வெறுமை. நீங்க சொல்றத பார்த்தா அதிகப்படியான தகவல்களையும் ஆடம்பரங்களையும் தேடி ஓடுறதே அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு தானோன்னு தோணுது. குடிக்க குடிக்க தாகம் அடங்காது, மாறா நாக்கு வறண்டு தாகம் அதிகமாய்க்கிட்டே போற கடல் தண்ணி மாதிரி தான் இந்த தேவையற்ற ஈகோ, பகட்டு எல்லாமே. ஆமா, போலியான சமூக அந்தஸ்து எல்லாமே அப்படிதான். இதையெல்லாம் அடைஞ்சிட்டா நம்ம மனப்பசி தீர்ந்துடும்னு நாம ரொம்ப ஆழமா நம்புறோம். ஆனா உள்ளே இருக்கிற பசி தீர்வதே இல்ல, அது நம்ம வதச்சிக்கிட்டே தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. கார்ல் ஜங் அப்படிங்கிற உளவியலாளர் இத பத்தி சொல்லும்போது, நவீன மனிதன் தனக்குள்ள இருக்கிற ஆன்மீக அல்லது ஆழமான வெறுமையை நிரப்ப வெளியுலக பொருட்களை குவித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய உண்மை! நீங்க எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி எத்தனை ஆயிரம் பேர் சோஷியல் மீடியால உங்களை ஃபாலோ பண்ணாலும் சரி, நைட்டு தூங்க போறப்போ நீங்க உங்களுக்குள்ள உண்மையாவே நிம்மதியா இருக்கிறீங்களா அப்படிங்கறதான் முக்கியம். கரெக்ட். அந்த நிம்மதி இல்லனா நீங்க எவ்வளோ பெரிய விரிநீர் உலகத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள பசியால செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒரு கணம் உழுக்கக்கூடிய உண்மை கூட. அப்போ இந்த மாயையான கடல்ல இருந்து தப்பிச்சு நம்மளோட உண்மையான மழைத்துளியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நடைமுறை வாழ்க்கையில இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா நாம காடு மலைன்னு சந்நியாசம் போக முடியாது. இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு நாம விழிப்புணர்வோட இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். தாகத்துக்கு கடல் தண்ணியை குடிக்க கூடாதுங்கிற தெளிவு நமக்கு வரணும். ஆமா. நடைமுறை வாழ்க்கையில உங்க நிஜமான மழை எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது உங்க குடும்பத்தினரோட எந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க செலவிடுற அந்த 10 நிமிட அமைதியான நேரமா இருக்கலாம். ஓ, அந்த ஒரு சின்ன கனெக்ஷன். ஆமா. அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலையை செய்யறதா இருக்கலாம். அல்லது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிற ஒரு சில நிமிட மௌனமா கூட இருக்கலாம். அதுதான் உங்க மனப்பசிய போக்கக்கூடிய உண்மையான மழைத்துளி. அதாவது நம்மள நாமளே ஏமாத்திக்கிற இந்த விரிநீர், அதாவது தேவையற்ற ஈகோ, பிறர் என்ன நினைப்பாங்கங்கிற பயம், முடிவில்லாத பொருள் தேடல், இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சமாவது வெறுகி நமக்கான சின்ன சின்ன உண்மையான சந்தோஷங்களை நோக்கி நகரணும்னு சொல்றீங்களா? ஆமா, கடல் பிரம்மாண்டமானதுதான். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிக்கலாம், அதுல பயணம் செய்யலாம். ஆனா தாகம் எடுத்த அந்த சின்ன மழைத்துளியை தான் நாம நம்பி ஆகணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம அடிப்படை தேவைகள் என்னங்கிறத நாம ரொம்ப எளிமையா வச்சுக்கிட்டா இந்த ஈகோங்கிற சுமை தானாகவே குறைஞ்சிடும். இந்த உரையாடல் உண்மையிலேயே எனக்கு பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கு. நாம அனைவருமே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மாயையை நம்பி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா வாழ்க்கையோட ஆதாரமான ரொம்பவும் சின்ன எளிமையான உண்மைகளை நாம சௌகரியமா மறந்துடுறோம். அதுதான் மனித இயல்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படிங்கிற அந்த ஒற்றை குரல் வெறும் மழை, விவசாயம் இத பத்தி மட்டுமே பேசல. மனிதனுடைய அகங்காரம் எவ்வளவு சுலபமா உடையும், பிரம்மாண்டம் எப்போதுமே நமக்கு கை கொடுக்காது, நம்ம வதைக்கிற உண்மையான மனப்பசிய நாம எப்படி எதிர்கொள்றோம், இப்படி பல விஷயங்களை நமக்கு ஒரு சேர உணர்த்துது. ஆமா, வெளி உலகத்தின் பிரம்மாண்டத்தை கண்டு வியக்கிறத நிறுத்திட்டு நம்ம உள்ளே இருக்கிற உண்மையான தாகத்தை, தேவைய உணர்ந்து செயல்பட தொடங்கணும்.
இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு விருநீர் பிரம்மாண்டம் இருக்கலாம். அது உங்களோட அதிக சம்பளம் வாங்குற வேலையா இருக்கலாம், பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க மூழ்கி கிடக்கிற தகவல் தொழில்நுட்ப உலகமா இருக்கலாம். கரெக்ட். ஆனா உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒருவித அமைதியின்மைய போக்கக்கூடிய, உங்களோட நிஜமான தாகத்தை தணிக்கக்கூடிய, நீங்க எங்கேயோ தொலைச்சிட்ட அந்த உண்மையான மழைத்துளி எதுன்னு எப்பவாவது ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த தேடலோடவே இன்னைக்கு நாம விடை பெறுவோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.